அடுத்தது மகரம். மகரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச அவங்களுக்கு வந்து இப்ப அதாவது 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு ரிலீஃபான ஒரு விஷயம்தான். இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. அவங்களுக்கு இந்த குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் சஞ்சலங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் வரும். ஆனா பண விஷயத்துல நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கதான் செய்யும். இருந்தாலுமே அந்த அலைச்சலுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா தான் அமையும் அவங்களுக்கு. இப்ப அலையிறோம், நிறைய பேருக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா இவங்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே அதனால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நிச்சயமாக அமையும். இவங்களோட தொழில் முறை எப்படி இருக்கும் மேம்? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்லாம் பாக்குறச்ச இவங்களுக்கு ரொம்ப ஐடி கம்பெனி சொல்லுவாங்கல்ல, இந்த கணினி துறையில இருக்கவங்க, சாஃப்ட்வேர் லைனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், இந்த எல்லாமே இந்த ஸ்கிரீன் சம்மந்தப்படுது, மொபைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி சேனல்ஸ், ஈவன் வந்து விஸ்காம், கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மகர ராசிக்காரங்க இந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா முக்கியமாக குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள தகராறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிதடின்ற மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் நாவடக்கத்துடன் அமைதியாக இருந்தா இந்த கணவன் மனைவி வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இன்னும் ஏதாவது பிரிஞ்சிருந்தா கூட நல்லதுதான். அங்கங்க வெளியே போயிட்டு வந்துடுறது, வெளியூர்ல வேலை கிடைச்சா கூட போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியே அமோகமாகவே இருக்கு.